உறவுகளுக்கு அன்பான வணக்கம். இப்போது அதிகமாக சமூக வலைத்தளங்களில் பேசப்படக்கூடிய ஒரு பெயர் ஸ்னேகா. இந்த பெயர் தொடர்பாக ஸ்னேகாவுக்கு வாழ்த்துக்கள் சொல்பவர்களும் அதிகமாக இருக்கிறார்கள். அதே நேரத்தில் அவர் பற்றிய விமர்சனங்களை முன்வைப்பவர்கள் அவரை பற்றி குறையாக அல்லது அவருடைய விடயங்களில் பல விடயங்கள் பொய்யாக நடந்திருப்பதாக சொல்வதாக அறிய கிடைக்கிறது. அவற்றை நாங்கள் சமூக வலைத்தளங்களூடாக பார்க்க கிடைக்கிறது. மிக முக்கியமாக இப்போது சொல்கிற போது சிலருக்கு யார் இந்த ஸ்னேகா அப்படின்னு சொல்லி தெரியாமல் இருக்கலாம். இப்போது சரிகமபா சீசன் 5 ஈழத்திலிருந்து இந்த முறை பல கலைஞர்கள் பல பாடகர்கள் அந்த போட்டியிலே பங்கு பெற்றுவதற்காக சென்றிருக்கிறார்கள். கில்மிசாவுக்கு பிறகு இப்போது இந்த போட்டியில் இவர்கள் சாதிப்பார்களா என்ற கேள்வி இருக்கையில் ஆரம்பத்தில் நாங்கள் சபைசன் அவர்கள் பற்றி பார்த்திருந்தோம். அதற்கு அடுத்ததாக பிரசாந்த் அவர்கள் பற்றி பார்த்திருந்தோம். இவர்கள் இருவருமே சிறந்த பாடகர்களாக தன்னை மேடையில் நிரூபித்து அடுத்த கட்டத்துக்கு தேர்வாகி இருந்தார்கள். இது போலதான் அண்மையில் நடைபெற்ற போட்டியிலும் ஸ்னேகா அவர்கள் வெற்றி பெற்று அடுத்த கட்டத்துக்கு போயிருந்தார். அவர் பாடுகிற போது முதலில் பாடுகின்ற பாடலில் சில குறைகள் அல்லது அதிலே ஒரு மயக்கம் இருக்க நடுவராக இருக்கக்கூடிய விஜய் பிரகாஷ் மீண்டும் ஒரு வாய்ப்பு தருவதாக எழுந்து சென்று மேடைக்கு சென்று என்ன பாடல் பாட போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டு அவரும் ஒரு பாடலை சொல்கிறார். அப்போது பாடுவதற்கு வாய்ப்பு கொடுக்கிறார். அந்த பாடல் ஆரம்பிக்கிற கட்டத்தில் மீண்டும் அதனுடைய ஸ்ருதியை கொஞ்சம் மாற்றி பாடுவோம், இந்த லெவலில் பாடுவோம் என்று சொல்லி ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். அதில் சிறப்பாக அந்த பாடகி பாடுகிறார். எனவே அவர் செலக்ட் ஆகிறார். இந்த நிலையில்தான் அவருடைய உடை தொடர்பாக அதிக அளவில் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது. காரணம், இதற்கு முன்னர் இலங்கையில் இருக்கக்கூடிய சக்தி தொலைக்காட்சியினுடைய ஒரு பாடல் போட்டியிலே அவர் பங்கு பெற்றுகிற போது அவருடைய முகத் தோற்றம் மிக மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி காட்டப்படுகிறது. அதே நேரத்தில் அவருடைய உடையை பார்க்கிற போது கோட் சூட் எல்லாம் போட்டு பெரிய ஒரு பணக்கார பொண்ணு பாடுற மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் ஆரம்பத்தில் சக்தி தொலைக்காட்சியில் பங்கு பெற்றிய போது எடுக்கப்பட்ட அந்த புகைப்படத்தையும் இந்த ஜீ தமிழ் மேடையிலே அவர் அணிந்திருந்த அந்த உடை தொடர்பாகவும் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது. பொதுவாக இந்த ஜீ தமிழ் மேடையிலே அவர் அணிந்திருந்த உடை என்பது சாதாரணமாக ஏழை வீட்டு பெண்கள் அணியக்கூடிய உடைதான் என்றாலும் இவர் அதை அனுதாபத்துக்காகத்தான் அப்படி அணிந்திருந்தார் என்று சொல்லித்தான் அந்த குறைபாடுகள் சொல்லப்பட்டது. இப்படி சக்தி தொலைக்காட்சியில் இலங்கையில் ஒரு கலர்ஃபுல்லாக ஒரு ஆடை அணியக்கூடிய ஒருவராக இருந்தவர் எப்படி ஜீ தமிழுக்கு போகிற போது அவ்வளவு ஏழ்மையான அவ்வளவு எதுவுமே இல்லாத ஒரு குடும்ப நிலையில் வந்தவர் போல தன்னை காட்டிக்கொள்ளக்கூடிய ப்ரோமோவிலும் கூட நீங்கள் பார்த்திருக்கக்கூடும். தன்னுடைய இடமாக இருக்கக்கூடிய இயற்கை எழில் கொஞ்சக்கூடிய நுவரெலியா மாவட்டத்தினுடைய அக்கரப்பத்தனை பெல்மூரல் தோட்டத்தைச் சேர்ந்தவர் என்று சொல்லியும் அங்கு இருக்கக்கூடிய தோட்ட தொழிலாளர்கள் தங்களுடைய ஒரு நாள் சம்பளத்தை இவருக்காக ஒதுக்கி அந்த சம்பளத்தில் தான் அவர் இங்கு வந்து பாடுவதற்கான வாய்ப்பினை பெற்றுக் கொண்டதாகவும் அவர் ஒரு அறிமுகத்தை சொல்வார். அந்த தோட்ட தொழிலாளர் மக்களும் கூட அவர்கள் பணம் கொடுத்து அவர்களுடைய சம்பளத்தை கொடுத்து தான் அனுப்பி வைத்ததாக குழுவாகன் என்று சொல்வதை காண்பிருப்போம். எனவே இது ஒரு சோடிக்கப்பட்ட ஒரு கட்டுக்கதை அல்லது அனுதாபத்துக்காக இப்படியான ஒரு விஷயம் செய்யப்படுகிறது என்பதுதான் அதிக அளவில் விமர்சனமாக இருந்தது. இதற்கு பிறகு ஸ்னேகாவினுடைய தந்தை குருமூர்த்தி அவருடைய தாயார் இருவரும் இணைந்து ஒரு காணொலியை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த காணொலியிலேயே சொல்லியிருப்பது, நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு உணவு கொடுத்து மிஞ்சுகிற உணவைத்தான் எங்களுடைய வயிற்று பசியை தீர்ப்பதற்காக பயன்படுத்துகிறோம். அந்த அளவிற்கு ஏழ்மையான நிலையில் தான் இருக்கிறோம். 2 பேரும் உழைத்தால் தான் ஏதோ ஒன்று செய்ய முடியும் என்கின்ற நிலையில் இருக்கிறோம். எங்களுடைய வீடு கூட சிறியதாக தோட்டத்தால் கட்டி கொடுக்கப்பட்ட ஒரு சிறிய வீட்டில் தான் இருக்கிறோம். எங்களுக்கு அதிகமாக புதிய ஆடைகள் கிடையாது. நாங்கள் ஒவ்வொரு வருடமும் புதிய விழாக்களுக்கு புதிய ஆடைகள் வாங்குவதற்கான பணம் கூட எங்களுக்கு கிடையாது என்று சொல்லி அவருடைய நிலையை உருக்கமாக சொல்கிற போது கண்ணீர் விடுகிறார், அழுகிறார். உண்மையில் அது இப்படி என்னுடைய பிள்ளையை பற்றி குறை சொல்லாதீர்கள். அவருக்கு இந்த சக்தி தொலைக்காட்சியில் மேடையிலே பாடுகிற போதும் அவர்களுடைய சக்தி தொலைக்காட்சியாலோ அல்லது ஒரு நிறுவனத்தாலோ அவருக்கு அது சரியாக தெரியவில்லை. ஆனால் அவர்களாலே அவருக்கான உடை, அவருக்கான உணவு, அவருக்கான போக்குவரத்து கூட செய்து கொடுக்கப்பட்டுதான் அந்த மேடையிலே அவர் பாடினார். மற்றபடி எங்களிடம் அப்படி ஆடம்பரமான உடைகள் அணிவதற்கான பணம் கிடையாது. இதனை நான் வசிக்கிற இந்த தோட்டத்தில் கேட்டு பார்க்கலாம், அல்லது பக்கத்து தோட்டத்தில் குருமூர்த்தியினுடைய குடும்பம் எப்படிப்பட்டது என்று சொல்லி கேட்டு பாருங்கள். அவர்கள் உண்மையை சொல்வார்கள். அதை விட்டுவிட்டு நீங்கள் என்னுடைய பிள்ளையை குறை சொல்லாதீர்கள், கவலையாக இருக்கிறது என்று சொல்லி அந்த தந்தை அழக்கூடிய காட்சிகள் மனதை உருக்கக்கூடிய விதமாக இருக்கிறது. இதற்கு பிறகு ஒரு கடிதத்தை பார்க்க கிடைத்தது.
இதற்கு பிறகு ஒரு கடிதத்தை பார்க்க கிடைத்தது. அந்த கடிதம் பெல்மோரல் தோட்டத்தினுடைய அந்த தொழிலாளிகள் இணைந்து ஒரு கடிதத்தை கூட்டாக எழுதியிருக்கிறார்கள். எங்களுடைய ஒரு நாள் சம்பளத்தை பிரித்து தாருங்கள், அதனை நாங்கள் ஸ்னேகாவினுடைய பாடுவதற்கான செலவாக, ஸ்னேகாவின் இந்தியா செல்வதற்கான செலவாக பயன்படுத்த போகிறோம் என்று சொல்லி அந்த தோட்ட தொழிலாளிகள் கையொப்பமிட்ட ஒரு கடிதத்தை காண கிடைத்தது. எனவே இது உண்மைதான் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள, அதைவிட ஒரு சிலருடைய யூடியூப் தளங்கள் அல்லது செய்திகளை பார்க்கிற போதும் இப்படியான நிலையில் அக்கரப்பத்தனை பகுதியில் யாரும் கிடையாது, எல்லோரும் அங்கு நல்ல சிறப்பாகத்தான் வாழ்கிறார்கள், எல்லோரும் வசதியாகத்தான் வாழ்கிறார்கள், இந்த அளவுக்கு எளிமையாக யாரும் கிடையாது என்கிற விதமாக சில செய்திகளை பார்க்கிறேன். உண்மையில் அக்கரப்பத்தனை தோட்டத்தில் மட்டுமல்ல, மலையகத்தில் மட்டுமல்ல, வடகிழக்கில் மட்டுமல்ல, இலங்கையினுடைய பல பிரதேசங்களிலும் இதைவிட ஏழ்மையான குடும்பங்கள், வீடு கூட இல்லாத நிலையில் இருக்கக்கூடிய குடும்பங்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அன்றாட உடைகள் அணிவதற்கு, அன்றாட செலவை கவனிப்பதற்கு, அன்றாட உணவை எடுப்பதற்கு கூட வழி இல்லாத நிலையில் அல்லது பணம் இல்லாத நிலையில் நிறைய குடும்பங்கள் கஷ்டப்படக்கூடியதாக இருக்கிறார்கள் என்பதை களத்தில் அடிமட்டத்தில் சென்று பார்த்தால் தெரியும். அதிகமாக அதிகஷ்ட பிரதேசங்களாக இருக்கக்கூடிய கிராம பகுதிகளில் இப்படியானவர்கள் இருக்கிறார்கள், இதைவிட மோசமான நிலையில் இருக்கிறார்கள். அந்த ஏழ்மை என்பது அவர்களுக்கு ஒரு குறையாக அமைந்து விடக்கூடாது. அந்த பாடும் திறமையால் ஸ்னேகா ஜெயிக்க வேண்டும். ஸ்னேகாவினுடைய குரல் வளம் மென்மேலும் மெருகேற வேண்டும். அவருடைய அடுத்த கட்ட முயற்சிகள் அல்லது அடுத்த கட்ட தேர்வுகளிலும் அவர் செலக்ட் ஆகி இறுதி போட்டிக்கு செல்வதற்கான வாய்ப்பினை இறைவன் வழங்க வேண்டும். அதனூடாக அவருடைய குடும்பம் மாற வேண்டும், அந்த சமூகம் மாற வேண்டும், அந்த ஊர் மாற வேண்டும், அந்த தோட்டம் மாற வேண்டும். அதைவிட அவர் இலங்கைக்கும் மலையகத்துக்கும் மிகப்பெரிய பெருமையை பெற்றுத்தர வேண்டும் என்று சொல்லி பிரார்த்திக்கலாம். விமர்சனங்களை யார் வேண்டுமானாலும் சொல்லலாம். அந்த விமர்சனங்களை தாண்டி சாதிப்பதற்கான திறமை ஸ்னேகாவிடம் இருக்கிறது. கண்டிப்பாக அந்த சாதனை வெளியிடத்துக்கு செல்லும் என்று நம்பலாம். சில வேளைகளில் இது தொடர்பாகவும் ஒரு விமர்சனம் இருக்கிறது. சக்தியில் அவர் பாடுகிற போது இப்படியெல்லாம் இருந்தது, அங்கு அனுதாபத்தை காட்டுகிறார் என்று சொல்லி, அல்லது சக்தியில் பாடி ஒரு வெற்றியாளராக வந்தவர் ஏன் அங்கு செல்ல வேண்டும் என்கிற கேள்விகள் கூட இருக்கிறது. சக்தி தொலைக்காட்சியிலே பாடுகிற போது அல்லது இலங்கையினுடைய தொலைக்காட்சிகளிலே பாடுகிற போதும் இலங்கைக்குள்ளே ஓரளவுக்கு அவர்களை தெரிகிறது, ஆனால் பெரிய அளவுக்கு கிடையாது. தமிழோ அல்லது விஜய் டிவியிலோ பங்கு பெற்றக்கூடிய போட்டியாளர்கள் வெளியில் தெரிகிற அளவுக்கு நாங்கள் இலங்கையில் இருக்கிற ஊடகங்களில் வெளிவருகிற முகங்களை அறிந்து கொள்ள அல்லது அவர்களுக்கான வாய்ப்புகளை கொடுப்பதற்கு, அவர்களுக்கான சந்தர்ப்பங்களை கொடுப்பதற்கு நாங்கள் தவறிவிடுகிறோம். அது கூட எங்களுடைய குறைதானே தவிர அந்த பிள்ளைகளுடைய குறை கிடையாது. எனவே அவருடைய பயணம், முயற்சி வெற்றி பெறட்டும் சொல்லி வாழ்த்தலாம்.